ட்ரக் செக்மெண்ட்டில் ப்ரீமியம்னு எடுத்துக்கிட்டா அது ஒரே ஒரு பேர் தான், அதுதான் பாரத் பென்ஸ். ஸோ அப்படிப்பட்ட பாரத் பென்ஸில் 320 ஹார்ஸ் செக்மெண்ட்டில் வந்து நிறையா வண்டி பார்த்தோம்ல, அது மேக்ஸிமம் டிப்பர் தான் பார்த்தோம். ஆனால் இந்த லாங் ட்ராவலுக்கு செட் பண்ணுற மாதிரி ஒரு வண்டியை வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் என் கையில் இருக்க 4832. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 28.7 அடி நீளமான ஒரு வண்டி, 47,500 கிலோ வந்து இந்த வண்டியோட ஓவரால் வெயிட்டு. ஸோ இந்த வண்டி என்னென்ன அப்ளிகேஷனுக்கு சூட் ஆகும், நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் தருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா மோட்டோகிராஃபிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் லாங் ட்ராவலுக்கு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு, ஒயிட் குட்ஸு, இல்லை காய்கறி, இல்லாட்டினா பெரிய பெரிய வெயிட் உள்ள பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டியோட வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ என் கையில் இருக்கிறது 28.7 அடி சொன்னேன்ல, இது போக 30.3 அடிக்கும் 28.2 அடிக்கும் 2 ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த 30.3 அடியில் மட்டும் நம்மளுக்கு டேங்கர் வருது, அதுவும் 40 KL டேங்கரு. இது என்ன டிஃப்ரென்ஸ்னா, வந்து 39 KL இருந்துட்டு இருந்ததை இப்போ அப்கிரேட் பண்ணி 40 KL கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேங்கர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான வண்டியாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட டைமென்ஷன் சொல்லிடுறேன். ஒரு 10.8 மீட்டர் நீளமாக உள்ள சேஸு. ஸோ அதே மாதிரி வித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.3 அடியும், ஹைட்டு வந்து 2.9 அடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 180 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். மற்ற வண்டியெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே லோவாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் பாரத் பென்ஸ் வந்து அந்த ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணி ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு லுக் வைஸ் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். 6D26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 306 ஹார்ஸ் பவரும் ஒரு 1200 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ப்ரௌசரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இன்ஜின் பேசிக்காக இன்ஜினியரிங் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, லோ எண்டில் அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த ஒரு லேகும் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்போனா தான் ஹெவி வெயிட் வச்சு இழுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஜின் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல் எஃபிஷியன்சியாக இருக்கணும். அது எப்படி பவரும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபியூவல் எஃபிஷியன்சியும் அதிகமாக கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் பாரத் பென்ஸ் வந்து ப்ளே பண்ணி இந்த இன்ஜினை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லோ அண்ட் டார்க் இந்த வண்டி பெஸ்ட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் மெஷ்ஷான கியர் பாக்ஸு, ரொம்ப கடுசாக இல்லை. இது புது வண்டினால கொஞ்சம் இருக்க தான் செய்யுது, ஆனால் ஓட்ட அது வந்து சரியாயிரும். இதோட கிரால் கியர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 14.7 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 320 ஹார்ஸ் பவரில் 14.7 வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த டிப்பரோட 320 ஹார்ஸ் பவர் பார்த்தோம் அப்படின்னா இது 306 ஹார்ஸ் பவர் இருக்குது, அப்போ கம்மி தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆனால் டிப்பர் பொறுத்த வரைக்கும் அந்த செக்மெண்ட்லேயே அதிகமான டார்க் ஆன் வீல்ஸ் இருக்கிறது பாரத் பென்ஸில் தான். அதே மாதிரி தான் இந்த வண்டியும் வந்து அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா டிப்பரில் யாருமே வந்துட்டு மைலேஜ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, அவுட்டன் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு மைலேஜும் தரணும், டேட் டைமும் நல்லா இருக்கணும், அப் டைமும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியை வந்து அவங்க டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு காஸ்ட் ஹையாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளான ஒரு மிஷினாக தான் இந்த வண்டி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 430 mm வந்து கிளச் டயா கொடுத்துருக்கனால நீங்கள் ஹில்ஸ் ஓட்டுறீங்க இல்லைனா லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் கிளச் வந்து ஈஸியாக தேயாமல் இருக்கும். அது ஒரு பெனிஃபிட் தான் நமக்கு. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நான் வந்து லாங் ட்ராவல் தானே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து நமக்கு மிட் கேபின், அதாவது ஸ்லீப்பர் மட்டும் அவைலபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அப்படியே சைட் ப்ரெசன்ஸ் பார்த்துருவோம். ஸோ டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 295/90 R20 இன்ச் ஆஃப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போகும் பார்த்தீங்க அப்படின்னா 295லே 80ல் 22.5 இன்ச் அவைலபிளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அது ஆப்ஷனாகவும் எடுத்துக்கலாம். அது போக வந்து நம்மளுக்கு 50 லிட்டர்ஸ்க்கான டெஃப் டேங்க் கெப்பாசிட்டி வேறு வருது. நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே ஒரு 16 வீல்னு சொல்லிட்டு 16 வீலு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேர் வீல் வேறு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் நமக்கு கிட்டத்தட்ட 5 ஆக்சில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இவங்க பழைய வண்டியெலாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து சேசிஸ்க்கு வந்து E500 மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த 500 மெகா பாஸ்கல் வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்க்குறீங்களா இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வெல் பண்ணியிருக்காங்கல்ல, இது எல்லாமே பல்கருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் சப்போஸ் இந்த சேசிஸ் எடுத்து நீங்கள் பல்கர் ஆப்ஷன் போனீங்கனாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹாலேஜுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம்
கொஞ்சம் சொல்கிறேன். அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா வீலுக்குமே எப்பயும் எல்லா வண்டியிலும் யூஸ் பண்ணியிருக்கிறது தான். ஆனால் இங்கே ரியருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்சர் டைப் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. நார்மலாக கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும், இன்னும் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். மற்ற வண்டியில் நீங்கள் பாடி கட்டினீங்கன்னு வைங்களேன், சப்ஃப்ரேம் டிப்பரில் சப்ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரன்னர் போட்டிங்க அப்படின்னா ஒரு 6 அடி 8 அடி வந்து ரன்னர் போட்டு அதுக்கு மேலே பாடி கட்டுவீங்கல்ல. ஸோ இதில் வந்து அது வந்து தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டைராட் இந்த ராடு வந்து கீழே இருக்கனால உங்களுக்கு மேலே எந்த ஒரு ஆக்சஸும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ரன்னர் போடாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரன்னர் போடணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். மற்றபடி இது உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதனால சொல்ல வந்தேன். அண்ட் இந்த ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் டேங்கர் எடுக்கிறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஓட்டுறீங்க அப்படின்னா இதில் போயி கட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. போயி கட் மேக்ஸிமம் நம்மளுக்கு டிப்பரில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அதிகமான வெயிட் வந்து தாங்கும், வெர்டிக்கல் வெயிட் வச்சாலும் தாங்குன்ற மாதிரி. ஸோ அது பொறுத்த வரைக்கும் அது யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது, வேணும்னா அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் சொன்ன ஸ்பேர் வீல் இங்கே இருக்குது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டெயில் லேம்ப்ஸ் யூஸ்வலாக இருக்கிறது தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பாரத் பென்ஸில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரியர் கேமராவும் இங்கே வந்து அவைலபிளாக வந்துடுது. ஸோ டிஃபால்ட்டாக கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். ஸோ சேஃப்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரேக்ஸு. என்னதான் இருந்தாலும் நியூமேட்டிக் பிரேக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டூவல் லைன், மற்ற பிராண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா கட்டாச்சு அப்படின்னா மொத்த பிரேக்ஸுமே ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்படி இல்லாட்டினா சேஃப்டி சிஸ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரேக்ஸ் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் அப்படின்னா டூவல் லைன் இருக்கனால நீங்கள் ஒரு லைன் கட்டாச்சுனாலும் இன்னொரு சைடில் இருக்க பிரேக்ஸை வச்சு நீங்கள் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது சேஃப்டி ஃபீச்சராக தான் சொல்லுவேன். ஸோ அங்கிட்டு சொல்லாமல் இங்கிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போனோம்னா, இதுதான் நம்மளுக்கு பவர் வீல்ஸு. ஸோ இந்த வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏர் சஸ்பெண்டட் வீல்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 30 டன்னோ 40 டன்னோ வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த வீல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸபுளாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து இதை லிஃப்ட் பண்ணிக்கலாம். இது லிஃப்ட் ஆக்சில் மாதிரி தான், லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டு வர இதோட பேலோடு சொல்ல மாட்டேன் அப்படின்னு பார்க்குறது புரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 47.5 டன் வந்து GVW இது. இதில் வந்து ஒரு 12 டன் மட்டும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் இதோட பேலோடு. நான் பேலோடு ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன்னா, நான் எப்போ பேலோடு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது இவ்வளோலாம் வச்சா லாபம் கிடைக்குமான்னு தான் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 12 டன்னை மட்டும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மீதி இருக்கிறது தான் இதோட பேலோடு. அதாவது 35 டன்னு தான் இதோட பேலோடு. ஆனால் நான் என்ன சொன்னாலும் அவ்வளோ நீங்கள் வச்சு ஓட்ட போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன்காண்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த வண்டி சேஸ் தான். அதனால் வந்து நீங்கள் இப்போ பாடி கட்டினாலும் கட்டிக்கலாம், இல்லை நீங்கள் பல்கர் ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாம். சரி, இது போக கண்டெய்னர் ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நான் முன்னாடி சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த டேங்கரு 40 KL டேங்கரு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக்லையும் இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணி அவங்க தனியாகவே கொடுக்குறாங்க. ஸோ அது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வண்டி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ரியரில் மட்டும்தான் இந்த ரோல் ஓவர் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெவி வெயிட் ஏற்றிட்டு போகும்போது இது ரொம்பவே யூஸபுளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் டிஃபரன்ஷியல் லாக்கும் கொடுத்துருக்காங்க. PTO வந்து ஆப்ஷனலாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, அந்த டிப்பர் போடும்போது இந்த சுவிட்ச் போட்டோம்ல PTO. ஸோ அது வந்து ஆக்சிலரியாக நீங்கள் ஏதாவது க்ரேன் மாட்டுறீங்க, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஜென்ரேட்டர் மோட்ரு ஏதோ ஒன்று மாட்டுறீங்க அப்படின்னாலும் அதுலேருந்து நம்ம பவர் அவுட்புட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 330 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் இந்த ஆக்சில் இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக ஸ்டியர் பண்ணுற ஆக்சிலு. ஸோ இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த இவ்வளோ பெரிய வண்டியை வந்து ஒரு சின்ன இடத்துல நம்ம திருப்பணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது யூஸ் பண்ணி ரொம்பவே குவிக்காக ஒரு டேர்ன் பண்ணிடலாம். இது இருக்கனால இந்த வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 மீட்டர் வந்து வருது. இது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ டக்கு நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் OEMs வந்து ஸோ நீளமான வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் செகண்ட் வீல் வந்து ஸ்டியரிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் நான் சொன்னேன்ல, அந்த 2.9 மீட்டர் ஹைட்டு 2 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. என் ஹைட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏறி வர்றதுக்கு. ஸோ நான் அந்த சீட்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, கிட்டத்தட்ட 5 ஆப்ஷன் சீட்டு, நல்ல குஷனிங்காக இருக்கும். நான் வந்து அவங்க டிப்பரில் தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஹாலேஜுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை வந்து மாற்றிட்டாங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிக் தான் ஸ்டியரிங்கு. ஓரளவுக்கு டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் வந்து பற்றி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உள்ள கேபின் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த கேபின் வந்து அவங்க முதைய சொன்ன மாதிரி வெளியே உள்ள எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரை விட உள்ளே வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கோட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் மிட் கேபின் சொல்லியிருந்தேன்ல, மிட் கேபின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்கும். ஸோ அதில் நல்லா என் ஹைட்டுக்கு இல்லை, ஒரு நார்மல் இந்தியன் ஹைட்டாக இருந்தால் அதை படுத்து தூங்கிட்டு வர்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிரைவரு ப்ளஸ் கோ டிரைவர் 2 பேர் வந்து
உட்காந்து போகிற மாதிரி வந்து கேபின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கர்டைனும் கொடுத்துருக்காங்க, தூங்கும்போது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்டைனும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர வண்டி தான் உங்களுக்கு தெரியுமே, கம்ப்ளீட்டாக ஏசி கேபின் தான். அப்போ தூங்குறதுக்கு நல்லா வசதியாக தானே இருக்கும். ஸோ இதில் சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஜினியரிங் பண்ணி கொடுத்துருக்கனால அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே டேஷில் இருக்க விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏசி கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, SOS ரீஜென்ரேட்டிங் ஆப்ஷனு. ஸோ அந்த கூலிங்கு இந்த வண்டியில் வந்துட்டு நமக்கு வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் தான் மிரர்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ரிவர்ஸ் கேமு, நான் அது ஒரு சீரியஸாக சொல்ல போனால் இது ஒரு ப்ரீமியமான ஒரு விஷயம் ட்ரக் டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் அது போக இங்கே இருக்க சுவிட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான யூஸ் பண்ணுற சுவிட்சு. நீங்கள் வந்து எம்டியாக ஓட்டிட்டு வரும்போது ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ எக்கோ மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கோ அண்ட் பவர் ரெண்டுமே ஆப்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம முக்கியமானது என்ன, இந்த வண்டியிலேருந்து சேஃப்டி, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி இதுலேயும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் போக ஒரு டிரைவருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட்டும் வந்துடுது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வண்டியை வந்து ஓட்டுறதுக்கு எனக்கு வந்து அலௌடு இல்லை. பட் இருந்தாலும் இந்த சின்ன ப்ரிமிசஸில் என்னால் ஓட்டி பார்த்த வரைக்கும், எம்டியில் ஓட்டி பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. எம்டியில் ஓட்டி பார்த்த வரைக்கும் ஓகே. என்னதான் எம்டியில் இருந்தாலும் நம்மளுக்கு தூக்கி தான் போடும். ஸோ அதே மாதிரி ஃபீல் தான் இதில் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், யாராச்சும் பாடி கட்டியிருக்காங்க இல்லை டேங்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து 80. இதே வந்து நீங்கள் டேங்கர் போனீங்க அப்படின்னா 60 தான் அதோட டாப் ஸ்பீடு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டீரியர் வந்து ஒரு ப்ரீமியமான இன்டீரியர் தான். தேவையான எல்லா விஷயமுமே இதுலேயே இருக்குது. ஸோ ஒரு டிரைவர் ஓட்டும் போது நம்மளுக்கு இந்த 180 டிகிரி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா இருக்கனால நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல மஸ்குலரான பாடியாக தான் தெரியுது. டிப்பிக்கலாக பாரத் பென்ஸ்க்கு என்ன இருக்கோ அதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஏரோடைனமிக்ஸில் கொஞ்சம் விளாண்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா மேலே இருக்க வைசராக இருக்கட்டும், சைடில் இருக்க அந்த விங்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது சேம் பாடி பார்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் ஏர் வந்து நல்லா விளாடுதுன்னு என்னால் சொல்லிட முடியும். கீழே பார்க்குறதுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொன்னல, ஆனால் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து கம்மி பண்ணி ஏரோடைனமிக் சிஸ்டமாக இன்னும் ஃபியூலை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னால் சொல்லிட முடியும். ஸோ எல்இடி லைட்ஸோட வந்துடுது, வைப்பரு வாஷர்ஸோட இன்டகிரேட் பண்ணி வந்துடுது. ஓரளவுக்கு அவுட் சைடு இருந்து பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுக்குது இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரியாது, மெகா மிஷின்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டோரியில் வைக்கிறேன். அண்ட் இந்த வண்டி ப்ராஃபிட்டபுளாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, லாங் ட்ராவலுக்கு இது சூட் ஆகும். ஸோ இந்த வண்டி என்ன தான் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கேபிட்டல் வைஸ் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணாலும், ஆனால் இது கொடுக்குற ப்ராஃபிட்ன்றது அதிகம். ஏன்னா நீங்கள் மைலேஜ் வந்து நல்லா ப்ளே ஆகும். ஒரு 0.25 0.5 வந்து நம்ம மைலேஜ் வந்து அதிகமாக கொடுத்தாலும் ஒரு மந்த்லி 10,000 கிலோமீட்டரோ 20,000 கிலோமீட்டர் ஓடுற இடத்துல வந்து அது வந்து ரொம்ப அதிகமாகவே சேவ் பண்ணும். மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணும்போது நம்மளோட டயரோட லைஃபும் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் நம்மளுக்கு. அதே மாதிரி பின்னாடி பாடி கட்டுறது சொன்னேன்ல, மற்றதெல்லாம் ரன்னர் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சில பேர் ரன்னர் இல்லாமல் கட்டுவீங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். பல்கருக்கும் எந்த ஒரு சப்ஃப்ரேம் வச்சு இதில் வைக்கணும்னு தேவையே இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்லேயே தான் வந்து முடியுது. ஸோ இந்த வண்டி என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் உங்களுக்கு இருக்கும். இது போக இந்த வண்டியோட சர்வீஸ் இன்டர்வல் கேட்டோன்னே எனக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. வண்டி எடுத்த புதுசில் 60,000 கிலோமீட்டர் நம்ம வந்து சர்வீஸ் விடணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம், அதாவது 180 தான் அடுத்த சர்வீஸு, அடுத்து 1,20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் மூணாவது சர்வீஸ் வருது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பக்கம் ப்ராஃபிட்டபிலிட்டியில் போகும். இன்னொன்று வந்து இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அப் டைம் வந்து கிட்டத்தட்ட 95% வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் தைரியமாக லாங் ட்ராவலுக்கு இந்த வண்டியை வந்து அனுப்பலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏரோடைனமிக்லாம் பண்ணி டேட் டைமை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து லாங் ட்ராவலில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எடுக்கிற நடன்றது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கான ஏஎம்சி வந்து நீங்கள் வண்டி எடுக்கும்போதே சைன் பண்ணலான்ற ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இன்னும் ஒன்று என்ன இருக்குன்னா, இது வந்து 6 வருஷம் வந்து வாரண்டியும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான பெனிஃபிட்ஸ் தான் நான் சொல்கிறது. ஸோ இந்த வண்டி வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது வந்து குவின் பாரத் பென்ஸு. ஸோ அவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது, அவங்க நம்பர் கொடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி என்கொயர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபிக்.